மா சந்தோஷமா இப்போ உங்களுக்கு என் பொண்டாட்டி மீனா இந்த வீட்டை விட்டே போயிட்டா. இப்போ நிம்மதியா இருக்கா? சரி, ஓகே, எல்லாம் சரி. இப்போ யார் சமைக்க போறா அப்படின்னு வந்து இப்போ முத்து கேள்வி கேட்க, ஏண்டா அவ வர வரைக்கும் யாரா சமைச்சா? நான் தானே சமைச்சேன். நான் சமைச்சிட்டு போறேன்டா. இப்போ எனக்கு தேவையெல்லாம் என் புருஷன் நல்லா இருக்கணுங்கிறது தான். என் தாலியை காப்பாத்திக்கிறதுக்கு எப்படியோ அவளுக்கு இப்போவாச்சும் மனசு வந்து போயிட்டாலே, இல்லைன்னா இங்கேயே இருந்து அவரை உயிர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் போயிருப்பா அப்படின்னு வந்து பேச, அம்மா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பழிய தூக்கி மீனா மேல போடுறது மட்டும் இல்லாம அவர் ராசி தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அது எல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு எல்லா வாய்ப்பும் இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து இப்போ முத்து சொல்ல, என்னடா உளறிட்டு இருக்க நீ? பேசாம ஏதாவது உளறிட்டு இருக்காதா? அவளை திருப்பி கொண்டதுக்கு ஏதாவது புது கட்டுக்கதையை வந்து விட போறியா? தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பார், அவள் இந்த வீட்டுக்குள்ளார நுழையக்கூடாது. எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அதே சாமியார் அம்மா சொல்லி இல்லை பரிகாரம்லாம் பண்ணுறோன்னு பண்ணுற வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, புரியுதா அப்படின்னு வந்து கேட்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் மீனா இங்கே வரப்போகிறான். அவள் வரதை யாராலையும் தடுக்க முடியாது. அவள் இந்த வீட்டுக்கு வரப்போறா, இந்த வீட்டில் தான் இருக்க போறா, அதோ அந்த ரூமில் தான் நானும் அவளும் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கான் இவன் அப்படின்னா வந்து, முதல்ல மீனா வீட்டை விட்டு வெளில போனதே தப்புன்னு நான் சொல்கிறேன். அவளை வந்து திருப்பி கூட்டுறதுக்கு நான் சந்தோஷம் தான் படுவேன் அப்படின்னு அண்ணாமலை பேச, அவள் மட்டும் வந்தா அவ்வளோதான், நான் வந்து என் புருஷன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவள் உயிர் எடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க இப்போ விஜயா. விஜயா சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ப்ரொடிக்ஷனில் வந்து நீங்கள் அவருடைய உயிர் எடுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் வந்து இப்போ நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், அவருக்கு ராசியில் எந்த தப்பும் இல்லை. இந்த ராசி இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைங்கிறத தாண்டி இது எதுவுமே உண்மையும் இல்லை, எல்லாமே திட்டமிட்டப்பட்ட சதி அப்படின்னு வந்து சொல்ல, சும்மா எதாவது கதை விட்டுட்டு இருக்காதரா அப்படின்னு வந்து கோபமாக பேசிட்டு விஜயா வந்து உள்ளர போகலான்னு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்தா மீனா கீழே இருந்து கால் பண்ணுறாங்க. எதுக்குங்க சத்யாட்ட சொல்லி என்ன வர சொன்னீங்க? நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே வந்தால் தேவையில்லாமல் மாமாவோட உயிருக்கு தான் ஆபத்து, என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்ல, நீ பேசாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத மீனா. ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிறதுனால இன்னொருத்தவங்களுக்கு ராசியில் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனமான நம்பிக்கை, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு வந்து சொல்ல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் மேலே வரலங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே சத்யாட்ட ஃபோனை கொடு அப்படிங்கிறாரு. உடனே சத்யாட்ட வந்து திருப்பி ஃபோனை வந்து கொடுக்க, உடனே வந்து முத்து இப்போ பேசி, என்ன சத்யா எல்லாம் ஓகேவாடா அப்படின்னு வந்து கேட்க, எல்லாம் ஓகே மாமா, எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா ஏற்பாடு பண்ணியாச்சு, என்னடா பேசுறீங்க அப்படின்னு திருப்பி கேட்ட உடனே, நீ கொஞ்ச நேரம் இருக்கா உனக்கே புரியும் அப்படின்னு வந்து சத்யா சொல்கிறாரு. சொல்லும் பொழுதே வந்து ஒரு கார் வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து இறங்கி அப்படி ரேக்கா நடந்து வராங்க. ரேக்கா நடந்து வந்ததை பார்த்தோன்னா, ஹாய் அப்படின்னு கிட்டக்க இவர் போனதுக்கப்புறமா வந்து, இந்த வீடு தானா அப்படின்னு ரேக்கா கேட்குறாங்க. கேட்கும் பொழுது, ரேக்கா இதுக்கு இங்கே வந்திருக்காங்க, ஒர்க் பண்ணுற கம்பெனியில் அந்த ஓனர் பொண்ணு தானே அப்படின்னு வந்து இப்போ மீனா கேட்கும் பொழுதே வந்து, எல்லாம் ஒரு காரணமாக தான்க்கா அப்படின்னா, ஆமாம் ரேக்கா, அந்த மேலே இருக்கே அந்த வீடு தான் அப்படின்னு. சரி போகலாமா அப்படின்னு இவங்க கேட்கும் பொழுதே வந்து, நான் மேலே வரமாட்டேன் அப்படின்ட்டு, நீ எதுக்கு ரேக்கா இங்கே கூட்டு போகணும், நீ தனியாக போனாலே என் மாமியார் ரொம்ப பேசுவாங்க, இது இந்த பொண்ணை போய் கூட்டு போகிறாங்கிற அப்படின்னா, எல்லாம் ஒரு காரணமாக தான் இப்போ நாங்கள் இப்போ மேலே போகிறோம், நீ வரியா இல்லையா கூட அப்படின்னு வந்து கேட்க, நான்லாம் ஒன்றும் வரலடா அப்படிங்கும் பொழுதே வந்து, சரிக்கா நீங்கள் நாங்கள்னா போகிறோம் அப்படின்னா, டே சத்யா தேவையில்லாத வேலை, நீ எங்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம் அப்படிங்கிறாங்க மீனா. ஆனால் வந்து சத்யா அதை கேட்காம வந்து, அக்கா நீ பேசாமல் இருக்கா அப்படின்ட்டு, நான் போகலாமா அப்படின்னா, வாங்க போகலாம் அப்படின்னு சிரித்து பேசிகிட்டே போகிறாங்க. மேலே போகும்பொழுதே வந்து, என்னடா அவங்க இவ்வளோ கேஷுவலாக பேசிட்டு போகிறாங்கன்னு ஒரு பக்கம் ஒன்றுமே புரியல, குழப்பமாகி இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே மீனா நின்றுட்டு இருக்கும் போதே நேராக கிளம்பி மேலே அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. உள்ளார நுழையும் பொழுதே வந்து, இவன் எதுக்கா வந்திருக்காங்க அப்படின்ட்டு, யாரா அந்த பொண்ணு அப்படின்னு வந்து இந்த பக்கம் விஜயா கேட்குறாங்க. கேட்டுட்டு வந்து, என்ன உங்கள் அக்காவோட ஜாமான்லாம் எடுத்து போக வந்திருக்கியா? எல்லாத்தையும் அவள் ஏற்கனவே எடுத்து போயிட்டதாக சொன்னாங்க, இதுக்கு மேலே 1-2 ஜாமான் இருந்தால் வேணா டே முத்து அதை கொடுத்து அனுப்பி விட்டுரு, தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், அவளை அந்த வீட்டுக்குள்ளே திருப்பி கூட்டு வர வேலையே வேணாம், அந்த பேச்சே வேணாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கம்மா அப்படின்ட்டு வந்து, உட்கார டே சத்யா, நீங்கள் வாங்க, ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்து வரேன் அப்படின்னா, காஃபியா அப்படின்னு வந்து, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு விஜயா கேட்கும் பொழுது நேராக உள்ளார போய் முத்து காஃபியை போட்டுட்டு இருக்கும் போதே இன்னொரு கார் வீட்டு வாசலில் நிற்குது. இப்போ அதுலேருந்து வந்து வேகமாக வந்து சிந்தாமணி இறங்குறாங்க. சிந்தாமணி கூடயே வந்து சாமியார் இறங்குறாங்க. இறங்கும் பொழுதே வந்து பார்த்தா பின்னாடி மீனா இருக்கிறத பார்த்து, என்னம்மா கண்ணு மீனா இப்படியே போயிச்சாமே, கேள்விப்பட்டேன் வீட்டை விட்டு உன்னை அனுப்பிட்டாங்களாம், நீயும் வீட்டை விட்டு போயிட்டியான் அப்படின்னா, யாரே நான் அனுப்பலை, நானே போயிட்டேன், எங்கள் மாமாவோட உயிருக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் போயிருக்கேன் அப்படின்னோடனே, எது எப்படியோ அந்த வீட்டை விட்டு போயிட்டேன், அந்த வீட்டோட மகாராணி நீ தான், அந்த வீட்டையே ஆளதான் நினச்ச, ஆனால் பார்த்தியா விதி வேற மாதிரி நினச்சிருச்சு, நீ இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு அழிவு காலமே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கே தெரிஞ்சு உன்னை துரத்தி விட்டுருச்சு, வீடே துரத்திடுச்சு.
அப்படிங்கும் பொழுது தயவு செஞ்சு என்னை கடுப்பேற்றாமல் போயிடுங்க, அது என்ன அப்படிங்கும் போது வயசுக்கு மரியாதை கொடுத்தா அமைதியாக இருக்கேன் அப்படிங்கும்போது ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்ட்டு சிந்தாமணி பேசிட்டு இரு, நீ வீட்டை விட்டு போயிட்டல, இப்போ பரிகார பூஜை பண்ணணுமா, பண்ணாதான் உன் பாவமெல்லாம் கழியுமா, இல்லை அந்த வீட்டிலே இருந்துக்குமா, அதனால் நாங்கள் அதை போய் பார்க்குறோம் அப்படின்னு கிளம்பி மேலே வந்து போகிறாங்க. போகும் பொழுது மீனாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. மீனாவுக்கு கோவம் வர நேராக உள்ளார போயிட்டு மாஸ்டர் சாமியார் வந்திருக்காங்க அப்படிங்கும் பொழுது டக்குன்னு வேகமாக வந்து வராங்க இவங்க. அந்த சமயத்தான் வந்து பார்த்தா டைனிங் டேபிளில் உட்காந்து முத்து காஃபி போட்டு கொடுக்க சத்யாவும் ரேகாவும் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும் பொழுதே வந்து வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த கீழே மீனா நிற்கிறா மாஸ்டர் உங்கள் 2வது மருமக அப்படின்னோடனே கீழே தான் நிற்கிறாளா, அவள் ஜாமானெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அவள் தம்பி வந்திருக்கான், எல்லா ஜாமானும் எடுத்து போயிடுவாங்க, எடுத்து போனால் அதுக்கப்புறமா வந்து நம்ம பரிகார பூஜையை பண்ணிடலாம், நீங்கள் உட்காருங்கம்மா அப்படின்னு அந்த சாமியாரை சொல்ல, அப்படியா தம்பி வந்திருக்கானா அப்படின்ட்டு திரும்பி வந்து கேஷுவலாக அப்படி சிரிச்சுட்டே இப்படி திரும்பி பார்க்க முதல்ல முத்து முறைச்சிட்டு நிற்கிறார். முத்துவை முறைச்சிட்டு நிற்கிறத பார்த்துட்டு இந்த பக்கமாக அப்படி திரும்பினா அந்த சத்யா நின்றுட்டு இருக்காரு. சத்யா நின்றுட்டே காஃபி குடிச்சிருந்தது இப்படி எஞ்சி நிற்கிறாரு கையில் டம்ளரோட. அந்த பக்கம் பார்த்தா பின்னாடி முதுக காமிச்சு யாரோ உட்காந்துருக்கவங்கள பார்த்துட்டு சிந்தாமணி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க, யார் அது அப்படின்னு ஒரு செகண்ட் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே அந்த முகம் அப்படி திரும்பினா அது ரேகா. உடனே ரேகா கண்ணு அப்படின்னு சிந்தாமணி ஷாக்கா பார்க்க உனக்கு தான்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எந்திரிக்கிறாங்க. ஒன்று அம்மாவா அப்படின்னு விஜயா ஷாக்கா இங்கே பார்க்க, நீ எங்கே கண்ணு இங்கே, நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இவங்க கூட என்ன அப்படின்னு ஒன்றும் புரியாமல் இவங்க பார்க்க அப்படி நடந்து வராங்க. வந்துகிட்டு இருக்கும் போதே வந்து அவங்க வந்து எல்லாம் உனக்காக தான்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இங்கே வரப்போதான் உனக்கு எப்படி தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு திருப்பி கேட்கும் பொழுது சிந்தாமணி இவங்க அப்படின்னா இதான் மாஸ்டர் என் பொண்ணு அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ சிந்தாமணி சொன்ன உடனே வந்து சிந்தாமணி பொண்ணா நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து சொல்கிறேன் சார், இல்லை ஆண்டி நீங்கள் கேட்கல, அதனால தான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இங்கே வந்திருக்க பரிகாரமா இந்த சாமியார் வச்சா அப்படின்னா வந்து பேச, ஆமாம் ஆனால் நீ இங்கே அப்படின்னு அவங்க தயங்கி பேசும் பொழுது, இல்லைம்மா நீங்கள் வருவேன்னு தெரியும், நான் தான் வரலான்னு வெயிட் பண்ணேன், அப்புறம் சாமியார் அக்கா எப்படி இருக்கீங்க, எங்கள் அம்மாட்ட வாங்கின 5000 எப்படி இப்போ என்ன உள்ள பேக் தான் வச்சுருக்கீங்களா அப்படின்னு அவங்க முதுகில் தட்டின உடனே ஷாக்காகி அவங்க ஒன்றும் திரும்பி எங்கிட்டும் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த போன வாரம் கூட வந்து அம்மாட்ட ஒரு 10,000 வாங்கிட்டு போனீங்களே, யாரோ துரத்திட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, அப்போ காருக்குள்ளே தான் நான் உட்காந்துருந்தேன், காருக்குள்ளே போய் எங்கள் அம்மாட்ட கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. ஓடி வந்து யாரோ வந்து குத்த வந்தாங்க மிரட்ட வந்தாங்கலாம் பேசிகிட்டு இருந்தீங்களே அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து ஷாக்காகி இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ விஜயா திரும்பி பார்க்கும் பொழுதே வந்து ஆண்டி நல்ல சாமியாராக பார்த்து நீங்கள் பரிகார பூஜைலாம் பண்ண வேண்டியதானே, இவங்களே போலி சாமியார் எங்கள் அம்மா கிட்ட வாரம் வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஏதோ நடிக்கிறதுக்கு. அதில் போன வாரம் ஏதோ டெம்பிளில் வந்து ஷூட் அப்படின்னாங்களே, கோயிலில் வச்சு நிறைய பேர் இவங்களை பாராட்டுற சொல்லணும்னு இன்னும் ஒரு 5 பேரை கூட்டு வந்து அவங்களுக்கு வேறு ஆளுக்கு 1000 ரூபா கொடுத்தியம்மா, அவங்க என்ன அந்த ட்ராமாலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்டுன்னு இப்படி திருன்னு முழிக்கும் பொழுது என்ன ஆண்டி போலி சாமியாரை வச்சு போய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க பேசாமல் ரேகா வந்து சரி சத்யா நம்ம கிளம்பாமா அப்படின்னு கிளம்ப, இவன் கூட நீ அப்படின்னு அவங்க குழம்பிட்டு இருக்கும் போதே சிந்தாமணி என்ன சொல்றா அவங்க பொண்ணு, இவங்களுக்கு நீ பணம் கொடுத்தீங்களா, அப்போ நீங்க ஏற்பாடு பண்ணி தான் வந்து மீனாவை துரத்தி விடுறதுக்கு இவங்க அப்படி பேசினாங்களா அப்படின்னு கேட்க, இதைத்தாமா நான் ஆரம்பத்துலேருந்தே சதின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நக்கலா முத்து சொல்லிட்டு, வேற யாரோ சொல்லியிருந்தா கூட நீ நம்பாம இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ என்ன ஆகும்னு நினைக்கிறீங்கிறத பத்தி சொல்லுங்க. தேங்க்யூ. அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.